அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் பூஜாலட்சுமி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வெண்டைக்காய் மண்டி, வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அந்த ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாயில் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். தாளிப்பதற்கு கொஞ்சம் போல் ஜீரகம், அது கூட கடுகும் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய் நான் 1 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பட்டை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கீங்க, அதனால் பச்சை மிளகாய் போடுறோம். நம்ம என்ன பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கலாம், பட்டை மிளகாய் கூட 1 போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் பொடிசாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணிடக்கூடாது, பொரியல் கட் பண்ணுற மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வெட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் இந்த மண்டிக்கு நல்லாயிருக்கும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. சில பேர் மொச்சக்கொட்டை வேக வச்சு இது கூட போட்டு செய்வாங்க. பச்சை மொச்சக்காய் இருந்தாலும் இது கூட போட்டு செய்வாங்க. செட்டிநாடு ஸ்டைலெல்லாம் அந்த பக்கம் அப்படி தான் செய்வாங்க. இது எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க வீட்டில். ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ வந்து இது சாம்பார் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் நீங்கள் இன்னுமே வேணும்னா கூட நிறைய போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். திறந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கியிருக்கு. ஸோ இதை நல்லா பரட்டி விடுங்க. இதில் போடுற பச்சை மிளகாவையே நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உப்பு புளிப்பு காரம்லாம் சேர்ந்து அந்த பச்சை மிளகாய் நல்லா ஊறி இருக்கும். அது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். வேணும்னா நிறைய பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட அரை தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம புளியும் சேர்க்கறதுனால தக்காளியும் புளியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம புளி சேர்க்காமல் தக்காளி சேர்த்தா நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம புளியும் சேர்க்கறதுனால தக்காளி ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, அதை கடைசி தண்ணி எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு பேர் தாங்க மண்டி. அதனால தான் இதுக்கு பேர் வந்து வெண்டைக்காய் மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் இது கூடவே சேர்த்து ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பருப்புலேயே மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால நான் இதில் ரொம்ப போடலை. நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டு நல்லா வெந்துருச்சுங்க நம்மளுடைய வெண்டைக்காய். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணியிலேயே அது கொஞ்சம் நாளை வேகட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தோரம் பருப்பை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு. இதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா நல்ல பருப்பு நிறைய கூட சேர்த்துக்கோங்க. இதை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த பருப்பு எல்லாமே சார்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குங்க. இது சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சோண்டு தேங்காய் பூ நான் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணும்னா விட்டுடலாம். சும்மா நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த காரம் போதும் அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.